அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் நகைக்கடனை தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தாங்க. ஸோ எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கும் விதமாக தான் இந்த தடவை நகை கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நகை கடன் பொறுத்த வரைக்கும் 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி தொகையாக ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? இந்த 6000 கோடி ரூபாய் நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் விளக்கமும் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் தகுதி உள்ளவங்க யாரு, அதற்கான காரணம் பார்க்க போகிறோம். தகுதி இல்லாதவங்க யாரு, அதற்கான காரணமும் பார்க்க போகிறோம். என்ன காரணத்திற்காக தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி பிரிக்கிறாங்க, அதற்கான முழு காரணத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படுமா, மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுமான்னு சொல்லிட்டு பலர் மத்தியில் மக்கள் மத்தியில் கேள்வியாக இருந்ததுக்கு ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். விவசாய கடன் தள்ளுபடி தொகைக்கு கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 1477 கோடி ரூபாயும் யார் யார் பயன்பெற போறாங்க, அதற்கான டேட் என்ன, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடன்களை வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அந்த 17,000 கோடி ரூபாய் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க, ஸோ அதை பற்றின முழுமையான தகவலும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா நமது சேனலில் ஈஸியாகவே இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம் வீடியோஸு அப்டேட் வீடியோஸ்லாம் ரெகுலராகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, சொன்னபடி செஞ்சிட்டாங்களே 5 பவன் நகைக்கடன் தள்ளுபடி. ஸ்டாலின் அதிரடியான மகிழ்ச்சிகரமான தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடியாக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி தொகையாக ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதற்கு முன்பாக நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த நகைக்கடனை பார்த்தீங்கன்னாக்க தள்ளுபடி செய்வதற்கு முன்பாகவே இந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதையுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சில பேர் பார்த்தீங்கன்னாக்க அவங்க நிலத்து மேல லோன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, கூட்டுறவு வங்கிகள்ல. ஸோ அந்த லோன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க தள்ளுபடி ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் பயிர்க்கடன்கள் வாங்கிக்கலாங்க. சரிங்களா? வைவர் ஆயிருச்சு. சரிங்களா? மீண்டும் விவசாயிகள் பயிர்க்கடனை வாங்குவதற்கு 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எப்படி பார்த்தாலும் நமக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலேயே இருக்குங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்க பயன்பெற்றுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம இந்த நகைக்கடனை பற்றின அப்டேட் பார்க்கலாங்க. யாரெல்லாம் இந்த நகைக்கடன் பெற தகுதி உள்ளவங்க அப்படின்றத பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றதையும் பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தகுதி பெற தள்ளுபடியானவர்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள கடன்தாரர்களுக்கும் நகைக்கடன் பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் பெற தகுதியில்லாத நபர்கள் யார் யார் அப்படின்றதையும் பார்ப்போம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கும் மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 31/3/2021 நாளுக்கு பிறகு நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க, நகைக்கடன் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2021 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் அவர் தம் அட்டையின்படி இடம்பெற்றுள்ள அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நீங்க பயிர்க்கடன் வாங்கி தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ நீங்க நகைக்கடன் பெற தள்ளுபடி ஆகுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்றும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது நகைக்கடனை முழுமையா செலுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்கள் 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி போலி நகை வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அடுத்ததா தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, ஓகேங்களா, இந்த மாநிலங்களோட அட்ரஸ் இருந்தது அந்த ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி ஆதார் அட்டையில உங்க அட்ரஸ் தமிழ்நாட்டு அட்ரஸ் இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் ஸ்கீம் இதுதான். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ வரக்கூடிய 10ஆம் தேதி, அதாவது 15ஆம் தேதி முதல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கன்ஃபார்மாக பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய நகைகளை மீட்டெடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம் அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.